விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருமொழிக் கொள்கை என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வலையாம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில், புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழக முதலமைச்சர் கையெழுத்திட வேண்டுமென மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் இருமொழிக் கொள்கை கட்டாயம் பின்பற்றப்படும் என்று அவர் கூறினார். மேலும் எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தாங்கள் தயாராக இல்லை எனவும், இருமொழிக் கொள்கை என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு அளவிலே தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார். அந்த கல்விக் கொள்கை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும். அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம். அதே போல புதிய திட்டங்கள் தமிழகத்திலே இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள், குறிப்பாக இருமொழிக் கொள்கை, மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்து விட்டோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நிச்சயமாக ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் அமுல்படுத்தப்படும். 2 மொழி கட்டாய பாடம். அதுதான் அண்ணா சொன்னார்,